வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ வந்துட்டு குதேப்பியா, ஊரா இந்த ஏரியாலாம் கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன். நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ரைட் சைடு பாருங்க லூலு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கு ரொம்ப ஃபேமஸுங்கன்னு ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். 24 ஹவர்ஸ் அவைலபிள். இங்கே பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிலிப்பினோ கேந்திரம்னே சொன்னாங்க. இங்கே நிறைய பிலிப்பினோ இந்த ஏரியாவில் இருப்பாங்க. சின்ன சின்ன ரூம்ல எல்லாம் தங்கியிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிலிப்பினோ தான் அதிகமாக அந்த ஏரியாவில் இருப்பாங்க. இந்த ஏரியாவில் பிலிப்பினோ கார்டன்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே பிலிப்பினோ ப்ராடக்ட் ரிலேட்டட் தான். இந்த ரைட் சைடு தெரிகிற மார்க்கெட்டு இங்கே எத்தனை மார்க்கெட் இருக்கோ அத்தனை மார்க்கெட்லேயும் பிலிப்பினோ ப்ராடக்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஏரியா பிலிப்பினோ தான் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் இங்கே இருக்கிறாங்க, பாகிஸ்தானி, பங்களாதேஷ் எல்லாமே இந்த ஏரியாவில் ஒரு மிக்சடாக இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வராது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற மக்களாக இருக்கட்டும், இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிற மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் இங்கே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா, பிலிப்பைன் இவங்க தான் மெஜாரிட்டியாக அந்த ஏரியாவில் இருக்கிறது. கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% கடைகள் வந்துட்டு இந்தியன்ஸ் தான் இங்கே வச்சுருக்கிறாங்க. நிறைய ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்லாம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ரோட்டெல்லாம் மீன் விற்பாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் இங்கே மீனெல்லாம் கிடைக்கும். ரொம்ப விலையெல்லாம் கம்மியாக இருக்குது. நம்ம சொன்னோம்னாலும் அந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே ஷவர்மாவெல்லாம் நீங்கள் வந்து ரோட்டில் உட்காந்து சாப்பிட முடியும். இங்கெல்லாம் நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. நானும் ரெகுலராக சாப்பிட்ற கடையெல்லாம் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்துட்டு கார்கோ இருக்குது, தமிழ்நாட்டுக்கு உள்ள கார்கோ தான். அதே மாதிரி இங்கே ஜுவல்லரியெல்லாம் நிறைய ஜுவல்லரி கடைகள் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இந்த ரோட்டில் நீங்கள் பாருங்கள், இப்போ நைட்டு 11 மணி எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பாருங்கள். எல்லா கடைகளும் இன்னமும் திறந்து தான் இருக்குது. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிஸியான ஒரு ஏரியா. கண்டிப்பாக வந்துட்டு பகலில் எங்கே இருந்தாலுமே இந்த ஏரியாலாம் ஒரு திருப்பாவது வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஏரியா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் குதைப்பியான்னு சொன்னால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க, ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா அது. பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டு இங்கேயும் பங்களாதேஷ் ரெஸ்டாரண்ட்டு, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, துர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டு, நிறைய ஷவர்மா கடைகள், ஜுவல்லரி, சூப்பர் மார்க்கெட்டு, அதே மாதிரி நீங்கள் தொழுகிறதுக்கு பள்ளியெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்குங்க. இங்கே இந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. இந்த ஏரியாவெலாம் யாருமே தெரியலைன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியா அது. எல்லாமே அக்சசபிளான ஒரு ஏரியா. இங்கே வந்துட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. மணி எக்ஸ்சேஞ்செலாம் 1 2 மணி எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்க, நிறைய விதவிதமான மணி எக்ஸ்சேஞ்சு நிறைய இங்கே இருக்குது. ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கில் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. அது மாதிரி சூப்பர் மார்க்கெட் ஒரு 10 20 சூப்பர் மார்க்கெட் இந்த ஏரியாவில் இருக்குது. இங்கே வந்துட்டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது, ஒரு கொரியன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நிறைய தாய்லாந்தையும் இங்கே இருக்கிறாங்க. தாய்லாந்து ரிலேட்டட் ஐட்டம்ஸு, தாய்லாந்து சாமான் விற்கிற சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம் வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியா வந்துட்டு இதுவும் ஒரு சொர்க்க பூமி மாதிரி தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை வந்துட்டு விதவிதமாக இங்கே வந்து பார்க்க முடியும். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரேஜெலாம் இருக்குது. நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் இங்கெல்லாம் வந்துட்டு டயர் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை மெக்கானிக் ஒர்க்கு, அதாவது வண்டியோட ஏதாவது ரிப்பேரிங் ஒர்க்கு, இல்லை வீட்டுக்குள்ளே ஏசி எல்லாம் என்ன ரிப்பேரிங் ஒர்க்கெல்லாம் இந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். மெக்கானிக்கெல்லாம் இங்கே எப்போதுமே அவைலபிளாக கிடைக்கும். இங்கே வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியா இதெல்லாம் மெயினாக நிறைய வீடுங்கள்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஆனால் இங்கே வந்துட்டு எல்லா விதமான புட்டும் கிடைக்கிறதுனால எல்லா விதமான மக்களையும் பார்க்க முடியும். நிறைய ஃபாரினர்ஸ், அதாவது மிடில் ஈஸ்ட்லேருந்து யாருமே வீக்கெண்டு வந்தாங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே ஊரா, எக்ஸிபிஷன் ரோடு ஆனால் சர்வசாதாரணமாக அவங்க வருவாங்க. இந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சவுதி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியெல்லாம் நார்மலாக வீக்கெண்டில் பார்க்க முடியும். இந்த ஏரியாவில் வாடகைலாம் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஒரு நார்மல் வாடகைகள் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா 100 தினாருக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பில்லோட ஒரு ரூமெல்லாம் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பாரோட 300 பில்ஸுக்கெல்லாம் இங்கே வந்துட்டு தோசை கிடைக்கும், இட்லி கிடைக்கும். 500 பில்ஸு, 600 பில்ஸு, 700 பில்ஸுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும். நான் ஒரு ஹோட்டலுக்கு ரெகுலராக சாப்பிட போவேன். காலைல பார்த்தீங்கன்னா 300 பில்ஸு தாங்க. 2 சட்னி கொடுப்பாங்க, தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி, அதோட ஒரு சாம்பார். 300 பில்ஸாங்க. 3 தோசையும் கொடுப்பாங்க. நம்ம ஊர்லலாம் அந்த விலைக்கு எனக்கு கனவு கூட காண முடியாது. அதே மாதிரி 3 பரோட்டா ₹1 கொடுப்பாங்க. டீ வந்துட்டு 100 பில்ஸு தான். இங்கே விலையெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரீசனபிளான ஒரு விலைகள் தான். இந்த ரோட்டில் ஒரு ஐபோன் சர்வீஸ் சென்டர்லாம் இங்கே இருக்குது.
நிறைய பாருங்கள், இந்த கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்டு தான். அதனால் சாப்பிட்றதுக்கு பஞ்சமே இருக்காது. ஷவர்மா வேணுமா, கிரில் வேணுமா, மந்தி வேணுமா, பிரியாணி வேணுமா, இல்லை ஏதாவது கேக் ஐட்டம்ஸ் வாங்கணுமா, இல்லை பார்லர் போகணுமா, எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குங்க. அதுதாங்க இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டியே. உண்மையிலே இதுவும் நான் வந்துட்டு பகரின்னு வந்துட்டு என்னோட வியூவர்ஸ் எல்லாம் கேட்குறது ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குமான்னு கேட்குறாங்க. கண்ட்ரோல் தாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு யாரையும் ஒரு தொந்தரவு இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ முடியுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கண்ட்ரி இது. இப்போ வந்துட்டு எனக்கு 2வது தாய் வீடு மாதிரி பகரின்னு. இங்கே வந்து நீங்கள் 1 மணிக்கு நம்ம ஒரு பொண்ணு வந்துட்டு தனியாக நடக்க முடியும். யாருமே எந்த விதமான தொந்தரவுகள் இருக்காது. நாங்கள்லாம் வந்துட்டு இங்கே 1 மணி 2 மணி மிட் நைட்லலாம் நடந்தெல்லாம் போவோம். அவ்வளோ ஃப்ரீடமாக அவ்வளோ செக்யூராக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்மளை யாருமே வந்துட்டு நம்மளை தொந்தரவு பண்ணதே கிடையாது. அப்படி அழகான ஒரு கண்ட்ரிங்க அது. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும், என்னோடய நைட் லைஃப் வீடியோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் பாருங்கள், நைட்டு 1 மணி 12 மணி ஏர்லி மார்னிங்கெல்லாம் எந்த ஏரியாவுக்கு போனாலுமே ஒரு சேஃப்டியாக தான் இருக்குது. அதுதாங்க இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே வந்துட்டு கோசி மால் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இங்கே இந்த ஏரியாவில் கொஞ்சம் நேபாளி இருக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் தாய்லாந்தியும் இங்கெல்லாம் தங்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஏரியா வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியா தான் அது. இங்கே வந்துட்டு அஸ்ரப் சொல்லி ஷோரூம் எல்லாம் இங்கே இருக்குது. சோனி சர்வீஸ் சென்டர், சோனி டிவி ஷோரூமு அதெல்லாம் இங்கே இருக்குது. நல்ல ஒரு ஆக்சசபிளான ஏரியா. இதோட நியர்பை ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மோராக் போகலாம், மனாமா சென்டர் போகலாம், ராசுருமான் போகலாம், அதே மாதிரி சல்மானி ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியா போகலாம், அதலியா, உமலா ஹாசம், அங்கெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து உங்களால் போக முடியும். இந்த பாருங்க, இந்த ரைட் சைடு தெரிகிறது தான் ஐஃபோனோட ஷோரூம். இது அதோட சர்வீஸ் சென்டர் இங்கே தான் இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியாங்க. எல்லாமே ஆக்சசபிளான ஒரு ஏரியா. நான் ஒரு பங்களாதேஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றேன். இங்கே பார்ப்போம் பங்களாதேஷ் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதையும் சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அதோட விலைகள்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஆர்டர் பண்ணுவோம் அந்த ஐட்டம்லாம். நான் வந்துட்டு இப்போ ஒரு பங்களாதேஷ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கிறேன். பங்களாதேஷ் வந்துட்டு அவங்க ஃபுட்டு எப்படி இருக்குது, அவங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டும் பார்ப்போம். இவர்கிட்ட சொன்னால் என்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் எல்லா வெரைட்டிஸும் கொண்டாந்து வச்சுருக்கிறாரு. இது வந்துட்டு டால், நம்ம பருப்புன்னு சொல்லுவோம்ல, அது பருப்பு. இது வந்துட்டு சேம் நம்ம ஊர் ரைஸ் மாதிரி தான் ஒயிட் ரைஸ் வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு எக்கு, பங்களாதேஷில் வந்துட்டு அண்டா பொரிச்சு போடுங்கன்னா அண்டா கறி, நம்ம தமிழில் சொல்கிறது முட்டைக்கறி. இது வந்து முட்டையை பொரித்து உருளைக்கிழங்கோட கறி வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு குகும்பரு சாலடு. இதில் வந்துட்டு ஆனியனு, நம்ம டொமேட்டோ, குகும்பர், கிரீன் சில்லி, பூரா மிளகு, இதில் வந்துட்டு சாலட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்துட்டு பருப்பு, நம்ம கீரையெல்லாம் போட்டு பருப்பு வச்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு சட்னி மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு பிரியாணி. இது வந்துட்டு பீஃப் பிரியாணி இல்லை, பீஃப் தியாரி. இது வந்துட்டு மீனோட மண்டை, மச்சி முண்டி என்ன மீனோட மண்டை. கோன்சா மச்சிக்கு என்ன மச்சிக்கணுங்க, ப்ரோ மச்சிங்கிறது பங்களாதேஷில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மீன். இது இவங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு மீன் கறியில் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ போட்டிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு கிரேவி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மீன் ஃப்ரை கறிக்கட்டாலன்னா இதை வந்துட்டு மீன் மண்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணி தான் கறி வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு சிக்கன் கறி, சிக்கன் கறி. इसका नेम क्या बोलेगा, சிக்கன் புனான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சிக்கன் கறி. இது வந்துட்டு இது மச்சி தான், மீன் கறி தான். இதை வந்துட்டு வறுத்துட்டு இதோட உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பரோட்டா வந்து நம்ம ஒரு பரோட்டா மாதிரியே தான் இருக்குது. இதில் என்ன, இதில் வந்து ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு மீன் கறியாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு வெஜிடபிள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. சிக்கனில் மட்டும்தான் வெஜிடபிள் கிடையாது. பாக்கி பருப்பு கறி வச்சாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலுமே எல்லாமே மீன் வெஜிடபிள் மிக்சிங்கில் இருக்குது. இப்போ சாப்பிட்டுட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 தினார் 700 பில்ஸு தான் வந்துச்சு. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 500 ரூபா இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.